ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. இந்த சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி, அதாவது 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த சனி நல்லதா அப்படின்னா கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருந்தாலும் சமாளிச்சிட முடியும். எதையும் சமாளிக்கக்கூடிய நபர்கள் தானே விருச்சக ராசிக்காரங்க. அதனால் கண்டிப்பாக சமாளிச்சிட முடியும். கொஞ்ச நாள் தான். இந்த சனியுடைய பார்வை உங்களுக்கு எங்கன்னா உங்களுடைய ராசிலே பார்க்குறாரு, ப்ளஸ் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ எந்த பாதிப்புமே கிடையாது. பாதிப்பு எல்லாமே உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருக்கணும். அதாவது அதிக உழைப்பை போட போட உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் தொழிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தடைகள் வருமானா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, தடைகள் வராது. சனியோடைய பார்வை இருந்தாலே கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் தாமதப்படுத்தும், தடையை உண்டு பண்ணாது. கிடைக்க வேண்டியது திங்கக்கிழமை ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பதிலாக வியாழக்கிழமை கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் தடைகள் தாமதங்கள் ஆகலாமே தவிர தடைகள் வராது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உண்டு. தொழிலுக்காக நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக கட்டடம் கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. தொழில நல்ல வருமானமும் உறுதியாக உண்டு. தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், நிரந்தர வருமானம், நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். கஸ்டமர் கிட்ட அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிக்கணும். ரொம்ப பொறுமையான சில விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டாலே அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸை உண்டு பண்ணும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு நீங்கள் அமைதியாக கடந்து போக பழகிட்டீங்கன்னா தொட்டதெல்லாமே சக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் பட்டும் படாமல் இருந்துருவீங்க. உங்களுடைய வேலையில் கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் இந்த சனி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுவார். ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப அமைதியாக போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லாத விஷயங்களை சொன்னதாக திரிச்சு உங்கள் மேலே கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை சனி உண்டு பண்ணிடுவார். ஏன்னா சனி உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை டேமேஜ் பண்ணுறது. சனி எக்கனாமிக்கலாக நிறைய விஷயங்களை கொடுப்பாரு. அதே நேரத்தில் உங்களுடைய பேர், ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாமே பிரேக் பண்ணி விடுறதுக்கு பார்ப்பாரு. ஸோ அதனால் கவனம் தேவை. அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதுவும் கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னா படித்து பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி செக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்து பண்ணணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறது, மற்றவங்களை காட்டிலும் நல்ல டேலண்ட்டாக பண்ணுறது, இதனால் உங்களுக்கு என்னென்னா உங்களை நினச்சி மற்றவங்க பொறாமப்படுவாங்க. ஸோ அதனால அந்த பொறாமை பழி வாங்கக்கூடிய எண்ணமாக மாறுறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அந்த பழி வாங்கலுக்கு நீங்கள் ஆளாகப்படுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா நிறுத்தி நிதானமாக பேசுங்க. நீங்கள் இல்லாத பட்சத்தில் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறீங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணி அது ஒரு பெரிய மைனஸாக காமிச்சு உங்களுடைய ப்ரமோஷனை தடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்டது வேலை பார்த்து உங்களுக்கு டயர்டாகி உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க அவங்களோட குடும்பத்துக்காக அதிகமாக உழைப்பாங்க. ஆனால் அதுக்குண்டான ரெகக்னைஸ் குடும்ப நபர்களால் எப்போவுமே கிடைக்காது. இது பழகிக்கிறது நல்லது தான். எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம இருக்கிறது உங்களுக்கு ஏமாற்றத்தை எப்போவுமே கொடுக்காது. 4ஆம் இடத்துல இருக்கனால வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிப்பில் கவனம் வரவே வராது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கவனச்சிதறல்கள் ஏற்படும். விருச்சக ராசிக்காரங்க
சிவன் வழிபாடு பண்ணுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, ஒரு சனிக்கிழமை கால பைரவரை போய் வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். படிப்புல நல்ல ஆர்வம் வரத்துக்கு கால பைரவருக்கு செவ்வரளி பூ போட்டு வந்து ரொம்ப ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்புல கவனமா இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள் வந்து அதாவது படிக்கிறத தாண்டி வேற சில விஷயங்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிச்சா மட்டும்தான் நல்ல வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் நல்லது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்க அமைப்புகள் இருக்கு. இந்த வருஷத்துல வந்து இந்த சனி வந்து வக்ர நிவர்த்தியானனால அரசாங்க பதவிகளுக்காக போட்டித் தேர்வுகள் நடந்துச்சு அப்படின்னா அதில் நீங்க போய் கலந்துக்கங்க. அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால அரசாங்க பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆனால் அதுக்கு நீங்க போடக்கூடிய முயற்சியும் மிகப்பெரிய பங்காக தான் இருக்கணும். அதே மாதிரி நல்ல உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. வீடு கட்டக்கூடியது, ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருந்து ஏதாவது ஒரு காரணங்களால் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஏற்கனவே இருக்க வண்டியை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடியது, அதுக்கு லோன் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக எடுங்க. உங்களுடைய வருமானத்தில் 30% மட்டும் லோன் எடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து கலத்திரம், அதாவது லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப கவனமாக பேசணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படலாம். அதனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியே வந்து ஒருத்தர் அனுசரித்து செல்றது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இது இல்லை அப்படின்னா தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இது எல்லாமே வரும். அது தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும். அந்த மன உளைச்சல் வந்து மன வியாதியாகவோ அல்லது உடல்நிலை பாதிப்பையோ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு. அதனால் பெற்றோர்களுடைய உடல்நிலையில் உங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விலங்குலாம் நீங்கி, அது சார்ந்த உங்களுக்கு வருமானமோ அல்லது சொத்து சேர்க்கையோ கண்டிப்பாக உண்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. அதனால் வீட்டில் ரொம்ப ஏஜான பீப்புள்ஸ்க்கு உடனே ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே பார்க்குறது நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடியது, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர்ஸ் இருந்தாலும் திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு அந்த ப்ரொமோஷன் உங்களை தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய உழைப்பு எப்பவுமே வீண் போகாது. உங்களுடைய உழைப்பை அங்கீகரித்து அதுக்குண்டான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பரான டைமு. மக்களுடைய ஆதரவு வந்து பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான பலன்கள், திடீர்னு ஒரு கட்சியிலேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கறது, பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறது, உங்களுடைய பேரும் புகழும் வந்து பெரிய லெவலில் பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு உண்டு. அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போது எந்த இடத்துக்கு போகிற, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாவோ வெளியில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு போகணும். எங்கே போகிறீங்க, எந்த டைமுக்கு வரீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா உடனே அதுக்கு செவி சாய்க்காமல் அது எந்த ஊரில் எங்கே யார் எப்படி அப்படிங்கிறத அதை பற்றி அலசு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்றுக்கிறது நல்லது. நெகட்டிவான பப்ளிசிட்டி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பிளாக் மார்க்காக மாறுறதுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். மற்றபடி பாராட்டு, அங்கீகார, பரிசு எல்லாமே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. பொதுவாகவே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி இது வந்து வக்ர நிவர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய சாதகமான பலன்கள். உங்களுடைய எக்கனாமிக்கல் லெவல் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம். அதே நேரத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியும் சாதகமான அமைப்பு மட்டுமே இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.